நாட்டிலேயே முதன்முறையாக கடல்சார் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ஒருவர் தேர்வாகியுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேருந்து வசதி இல்லாத மலை கிராமமான உடையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா பூங்குடி தம்மிற்கு 3 பிள்ளைகள். இவர்கள் வறுமையில் இருந்தாலும் 3 பிள்ளைகளும் நன்கு படிக்க வைத்துள்ளனர். இவர்களின் இரண்டாவது மகள் கவிதா சேலம் மாவட்டம் மேற்காட்டில் உள்ள ஏகலைவா உண்டூருடைய பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனது ஊருக்கு அருகில் புளியம்பட்டியில் ஏகலைவா உண்டூரு பள்ளி திறக்கப்பட்டதால் இப்பள்ளியில் கவிதா 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தனது தந்தை ராஜா உயிரிழந்துள்ளார். தனது குடும்பம் வறுமையில் இருந்துள்ளதால் தாய் பூங்கொடி பிள்ளைகளை படிக்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளார். தாயின் தியாகத்தை உணர்ந்த கவிதா 12ஆம் வகுப்பில் 385 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். ஏகலைவா பள்ளி ஆசிரியரின் ஆலோசனைப்படி கவிதா இந்திய கடல்சார் கல்வியை தேர்ந்தெடுத்து 6 மாதம் பயிற்சி பெற்று இதற்கான போட்டித் தேர்வு எழுதி தேசிய அளவில் வெற்றி பெற்றுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழகத்தில் பிடெக் கடல்சார் கட்டிடக்கலை மற்றும் கட்டுமான குறித்த பாடங்களை தேர்வு செய்துள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல்சார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பழங்குடியின முதல் மாணவி என்ற பெருமையாக உள்ளதாக கவிதா கூறுகிறார். என் பேர் கவிதா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல தண்டராம்பட்டு வட்டம் ஒரு உடையார்குப்பம் என்ற குட்டி கிராமத்துல தான் வசிச்சு வரேன். 11th 12th படிக்கும் போது எங்க அப்பா 11th படிக்கும் போதே இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்ததால கஷ்டப்பட்டு நான் படிச்சு இவ்வளவு இந்த இடத்துக்கு வரணுன்றதாகவே நான் படிச்சேன். நான் 12th 375 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் மேல என்ன படிக்கலாம் அப்படின்னு எங்க ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது அவங்க நிறைய எக்ஸாம்லாம் சொன்னாங்க. எனக்கு யாருமே படிக்கணும்னு ஒரு எய்மு. அதனால நிறைய எக்ஸாம் இருக்குமா, அதெல்லாம் அட்டன் பண்ணி பாரு, இதெல்லாம் புதுசான எக்ஸாம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் அந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 12th முடிச்சிட்ட பிறகு சென்னையில ட்ரைனிங் கூப்பிட்டாங்க இந்த எக்ஸாமுக்குலாம். அங்க போய் ட்ரைனிங் எடுத்து 1 month ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு சேலத்துல எக்ஸாம் வச்சாங்க. நான் சேலத்துல போய் எக்ஸாம் எழுதி இந்த IMA எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்கேன். இந்தியாவிலேயே நான் ஃபர்ஸ்ட் படிக்க போறேன்றதால எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் எங்க ஸ்கூல் தான். எங்க ஸ்கூல் ஆசிரியர், அப்புறம் எங்க அம்மாவோட சப்போர்ட் எல்லாமே தான். அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மலைப்பகுதியை சார்ந்த பழங்குடிய மாணவி நான் சாதிச்ச மாரி எல்லாருமே சாதிக்கணும் ஆசை. நம்ம படிச்சா எல்லாமே கிடைக்கும். நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. நம்மளால முடியாத எதுவுமே இல்லை. தூர்தர்ஷன் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் என் ரவிச்சந்திரன்.